கம்மவார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் கம்மவார் நாயுடு ஜனசங்கத்தின் சார்பில் உருவாக்கியிருக்கிற வெப்சைட்டில் நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் கம்மவார்கள் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தயவுசெய்து மற்றவர்கள் யாரும் இதில் முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா அப்படி உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த வெப்சைட்டில் முழுக்க கம்மவார்கள் நலன் சார்ந்த தகவல் மட்டுமே தான் இருக்கும். அதனால் பிற சாதிக்காரர்கள் இங்கே வர்றதுனால எந்த விதமான பயனும் இல்லை. இப்போது knjsmembers.com அப்படின்னு நான் வந்து டேஷ்போர்டில் டைப் பண்ணோன்னே இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். இது நீங்கள் டேஷ்போர்டில் டைரெக்டாகவும் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணோடனே நமக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து பாஸ்வேர்டு சேவ் கொடுத்து வச்சுருக்கிறதுனால இதை காமிச்சது. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி பிளாங்காக இப்படி தான் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தவங்க இதில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்ட்டு எல்லா சர்வீஸையும் பார்க்கலாம். இப்போது இதுக்கு வரைக்கும் வராதவங்க கிளிக் டு சைன் அப்னு இருக்குது பாருங்கள் மேலே சிவப்பு கலரில். இதைத்தான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அப் கிளிக் பண்ணோன்னீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ன பேர் இதுக்கு உறுப்பினர் பதிவு விண்ணப்பம். இதில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி டீல்ஸ் எல்லாமே கேட்கணும் பாருங்கள். அட்ரஸ் கம்யூனிகேஷன் கொடுக்கணும், சோஷியல் மீடியா கொடுக்கணும், ஃபேமிலி டீல்ஸ் கொடுக்கணும், நேட்டிவ் அட்ரஸ் கொடுக்கணும், குலதெய்வ அட்ரஸ் கொடுக்கணும், உங்கள் ஃபேமிலி ஸ்டோரி அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அதனால் இதில் எல்லா தகவலுமே கொடுக்கணும். இதில் வந்து குடும்ப தகவல்கள் தான். ஸோ இந்த குடும்ப தகவல்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்து பதிவு பண்ணும்போது இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு டைம் தான் பண்ணுங்க. இப்போ இதில் ஃபோட்டோ வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம், என்ன பண்ணலாம். எந்த ஃபோட்டோ வேணாலும் அப்லோட் ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது தவறுதலாக வந்து வீடியோவுக்கு போயிடுச்சு. ஏன் வீடியோக்கு போகுதுன்னு தெரியல. இப்போ நான் தான் தேவையான வீடியோ கிளிக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணுறேன். ஸோ மேம் வந்து டெஸ்ட்னு கொடுத்தாச்சு. நீங்கள் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணாலும் இந்த கேப் லெட்டர் தான் காமிக்கும். ஸோ மெயில் ஐடியெல்லாம் டைப் பண்ணும்போது இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே என்ன அடித்தாலும் அங்கே ஒரே கேப் லெட்டர் தான் வரும். அதனால் நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க, பாஸ்வேர்டு எப்படி அடிக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து உஷாராக மைண்டில் வச்சு வேலை பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து நான் வந்து மெயில் ஐடி கொடுத்தாச்சு. இப்போ நான் என்னுடைய எஸ்டிடி கோடு கொடுக்கணும். இப்போ நான் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் என்னோடய ஃபோன் நம்பரே தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து பாருங்கள், படித்து பாருங்கள். Password should be must very strong, minimum 10 and maximum 16 characters, at least one uppercase, one alphabet, one lowercase alphabet, one number and one special character. அது என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இல்லையா ஏபிசிடி இதில் வந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர் நீங்கள் எழுதக்கூடிய இதில் குறைந்தபட்சம் ஒரு எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் ஒரு எழுத்து வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் இருந்தே ஆகணும். அப்புறம் நம்பரில் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து இந்த ஸ்பெஷல் கேரக்டரில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் என்ன, இந்த அட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்டு இந்த மாதிரி பாருங்கள், பெர்சன்டேஜு இந்த மாதிரி எல்லாம் காமிக்குது இல்லையா. இப்போ இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர் தான் பாருங்கள். இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜாக வருது பாருங்கள். இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர் தான். ஸோ நீங்கள் இதில் எதை வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ஆனால் எதை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் மெமரியில் வச்சுக்கணும். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட் அப்படிங்கிற பாஸ்வேர்டை தான் நான் டைப் பண்ண செலக்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ டெஸ்ட்டில் வந்து எது லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணுங்கிறத நான் ஃபஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துட்டேன், டிஇ. தேர்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் லெட்டரும் கொடுத்துட்டேன், கேபிட்டல் லெட்டரும் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் வந்து இந்த அண்ட் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. இப்போ நான் இதை கொடுக்குறேன். கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து வெரி ஸ்ட்ராங்னு காமிக்குது இல்லையா? ஸோ நல்லா பாருங்கள், பாஸ்வேர்டு வந்து வெரி ஸ்ட்ராங்னு வந்தாச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்துட்டு இப்போ அதை அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகேனா அக்செப்ட் பண்ணோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் பாருங்கள், இதில் வந்து நான் வந்து எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஏன்னா எல்லாமே டவுன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் டைப் பண்ணாக்க ஒருத்தர் ஸ்பெல்லிங் மாற்றி அடிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு சர்ச் ஆப்ஷனில் நீங்களே ஒரு ஊரில் போய்ட்டு ஒருத்தரை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ட்ரை பண்ணும்போது அது உங்கள் ஊரை தப்பாக காமிச்சிடும். அதனால் வந்துட்டு அவரை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். அதனால் வந்து நம்ம எல்லாமே இங்கே டவுன் லிங்க் கொடுத்துருக்கோம். என்னுடைய ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய, இது மூலிமா நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்ட்ரிக் வந்து சென்னை டிஸ்ட்ரிக். இப்போ இதில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் கேட்கும், கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, கிராம பஞ்சாயத்தான்னு. இப்போ நம்ம இருக்கிறது கார்பரேஷனில் இருக்கிறதுனால கார்பரேஷனாக கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து கார்பரேஷன் நேம் கேட்குது, அடுத்து வார்டு நம்பர் கேட்குது, அடுத்து டோர் நம்பர் கேட்குது, ஏரியா கேட்குது. ஸோ எந்த ஏரியான்னு டைப் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்ட்ரீட் நேம் டைப் பண்ணணும். இப்போ வந்து பின்கோட் நம்பர் கண்டிப்பாக டைப் பண்ணணும். இதை கேட்குற தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று தவறாமல் கொடுத்தா மட்டும்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் சோஷியல் மீடியா பேஜ். சோஷியல் மீடியா பேஜ் கொடுத்தாக்கா அடுத்து வந்து ஃபேஸ்புக் கேட்குது. ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இல்லாதவங்க இதில் எதுவுமே எழுத தேவையில்லை, எம்டியாக அப்படி விட்டுலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே வந்து நீங்கள் எம்டியாகவே வச்சுக்கலாம். சரியா? ஆனால் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ டெஸ்ட்டுக்கு தான் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய நம்பரே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அடுத்த பேஜ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னு வருது. ஃபேமிலி இப்போ நீங்கள் வந்து ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறீங்களா, ரொம்ப ட்ரெடிஷ்னல், அதாவது ஆன்மீக ரீதியாக இருக்கிறீங்க, இன்னும் பழமைவாதிகளாக தான் இருக்கிறோமா, இல்லை நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கிறோமா, இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி ரொம்ப லிபரல் ஆகிட்டோமா அப்படிங்கிறத நம்ம இங்கே கேட்டிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து உலகம் பூரா பரவி இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து இன்னும் ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸும் இருக்கிறாங்க, ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் பக்கம்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் சைடில் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறாங்க, சில ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ பெரும்பான்மையாக வந்து மாடரேட், அதாவது வந்து பரவாயில்லப்பா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இருக்கோம். லிபரலுங்கிறது ரொம்ப இப்போவே வந்து மேற்கத்திய கலாச்சாரம். இப்போ நான் வந்து அமெரிக்கா ஸ்டைலில் இருக்கேன், நாங்கள் வந்து அதெல்லாம் எதையும் கண்டுக்கிறது இல்லைங்க, நாங்கள்லாம் வந்து அப்படிங்கிறவங்க லிபரல். ஸோ இப்போ வந்து மாடரேட், இது வந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம வந்து நான் வந்து மாடரேட்டாக தான் இருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஆச்சாரம் இல்லை, அதனால் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய ஃபேமிலி ஜெயிலுக்கு இருக்கிறோம். இப்போ வந்து பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களா, நீங்கள் மிடில் கிளாஸா, அப்பர் மிடில் கிளாஸா, ரிச்சா, ரொம்ப 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 பணக்காரரா அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து இருக்குது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கு பிறகு ஃபேமிலி இன்கம் கேட்கும். இப்போ வந்து 1 to 5 lakhs இருக்கீங்களா, 6 to 15 lakhs, இது வந்து ஒரு இன்கம், உங்களுக்கு ஒரு எவ்வளோ இன்கமில் இருக்காங்க, ஒரு அப்ராக்சிமேட் தான், அது ஒன்றும் நம்ம ரொம்ப சின்சியராகலாம் கேட்குறது இல்லை. பட் இது எதுக்கு யூஸ் ஆகுனா, பின்னாடி வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இதை பார்த்ததுக்கப்புறம் இது உங்களுக்கே ஒரு உத்வேகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்குது, நியூக்ளியர் ஃபேமிலி இருக்குது. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி நம்ம பெரும்பாலும் இல்லை, எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கும். வெளியில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து பாருங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்
இல்லை இப்போ மெம்பர்ஸ் நேமில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதை தள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அந்த பேர் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அதுக்கு ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு பண்ணது நான் தானே. ஸோ மை செல்ஃப். இப்போ பாருங்கள் இதில் என்னென்ன கேட்குது, ஜெண்டர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்குது, டேட் ஆஃப் மேரேஜ் கேட்குது, ராசி கேட்குது, நட்சத்திரம் கேட்குது, தோஷம் கேட்குது, ஹவுஸ் நேம் கேட்குது, வீட்டு பேர், குலம், கோத்திரம், அடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, அதில் என்ன ஸ்பெஷலு, அடுத்து உங்களுடைய தொழில் ஆக்குபேஷன், அடுத்து உங்களுடைய பிளட் குரூப், இது எல்லாமே வந்து இதில் கேட்குது. இது ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போது இதில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக வேண்டி நான் ஏதோ ஒன்று நான் வச்சுட்டு போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஃபாதர் வச்சுட்டேன், இந்த மேல் வச்சுட்டேன். இப்போ டேட் ஆஃப் பர்த்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரதுனால வந்துட்டு இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு சாதாரணமாக வச்சுட்டு வரேன். இப்போ அன்மேரிடுன்னு கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து டேட் ஆஃப் மேரேஜில் என்ஏன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், மேரிடுன்னு வச்சாச்சுன்னா இங்கே ப்ளைனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணி டேட் ஆஃப் மேரேஜ் தேடி கண்டிப்பாக வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம். ஸோ இப்போ ராசி நட்சத்திரம் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோஷம் ஏதாச்சும் இருக்கா, தோஷம் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஹவுஸ் நேம் கண்டிப்பாக உங்கள் குளம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் குளம் பேர் கண்டிப்பாக அடிக்கணும். இதில் வந்து கணவர் பிறந்த குளம் கணவரும், மனைவி பிறந்த குளம் மனைவியும் டைப் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து இப்போ பூந்த வீட்டுக்கு போயிட்டோம், எங்களுக்கு குளமெல்லாம் மாறி போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அவங்க பிறந்த குளம் என்னவோ அந்த குளத்தை இதில் நீங்கள் டைப் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இதுக்குள்ளே போய் பார்க்க போகும்போது யாருக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத வந்து இதில் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் வந்து அப்பா என்ன குலம், அம்மா என்ன குலம், நாளைக்கு உங்களுடைய பேர பிள்ளைகள் இது வந்து உங்களோட போகிறதில்ல, அடுத்தடுத்து உங்களுடைய சந்ததிகளுக்கும் இதுதான் நம்பர். ஸோ இப்போ நீங்கள் பதிவு பண்ணுறது உங்களுக்காக மட்டும் இல்லை. அதனால் இதில் வந்து எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற தகவல் எல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கும் ரீச் ஆகும். அதனால் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும், சரியாக பண்ணுங்கள். இப்போ 2 பேருக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா கீழே பாருங்கள், இது ஆடு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆடு பட்டனை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன உறவு முறை அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வந்து அதை ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி டேட் ஆஃப் மேரேஜு, டேட்டு, மேரிடா அன்மேரிடா, அப்புறம் வந்துட்டு என்ன ராசி நட்சத்திரம் எல்லாமே வந்து கம்பல்சரி லைனாக கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா, என்ன குலம் கோத்திரம், அவங்கவுங்க பிறந்த வீட்டு குலம் கோத்திரம் கண்டிப்பாக அது இருக்கணும். இப்போ பாருங்கள் என்ன படிச்சிருக்காங்க, அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை பார்க்குறாங்க, அடுத்து வந்து அவங்க பிளட் குரூப். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோன்னே இதை பாருங்கள், இப்போ நேட்டிவ் அட்ரஸ் கேட்குது. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த நேட்டிவ் பூர்வீக ஊர். இப்போ 3 தலைமுறையாக ஒரே ஊரில் வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே முகவரியில் தான் இருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய நேட்டிவ் தான். ஸோ அதனால் நீங்கள் கம்யூனிகேஷன்லையும் அதே தான் இருப்பீங்க, இங்கேயும் அதே தான் இருப்பீங்க. ஸோ இப்போ மைக்ரேஷன் இருப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு இப்போ வந்து வேறு ஊர்லேருந்து சென்னை வந்துருக்கிறோம்னா இப்போ நான் கம்யூனிகேஷன் அட்ரஸில் நாங்கள் சென்னை கொடுத்துருப்போம். பட் எங்களுடைய பூர்வீக ஊர் அட்ரஸும் வந்து நாங்கள் இதில் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இதில் அதே மாதிரி சில பேர் வந்து பூர்வீக அட்ரஸ் அங்கே கொடுத்துருவாங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ் இங்கே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் ரேஷன் கார்டில் நீங்கள் ஓட்டர் ஐடியில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இதை சரியான லொக்கேட் பண்ணி கொடுத்து வைக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த வெப்சைட் வந்து நோக்கமே வந்து உங்களுடைய அவசர கால தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறதுக்கும் உங்களுடைய கிரீவியன்ஸ் செட்டில்ட் ஆகிறதுக்காகவும் தான். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு கிடையாது. அதனால் நம்ம தேவைக்காக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாம் வந்து இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு ஊரில் இருக்கோம், எப்போ நம்ம பர்மனெண்ட்டாக இருக்கோம்னா நம்ம வந்து அந்த அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு கார்பரேஷன் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டோர் நம்பர் ஏதோ இப்போ வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்டுறதுனால சும்மா டெஸ்ட்டு தான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லி தான் கொடுக்குறேன் இல்லையா. ஆமாம். இப்போ பின்கோட் நம்பர்லாம் கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கலன்னா அதெல்லாம் எடுக்காது. இப்போ குலதெய்வம் சாமி பேர் கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து கோவில் கான்டாக்ட் பர்சன் நேம். இப்போ யார் நீங்கள் அங்கே கான்டாக்ட் பர்சன் இருக்காங்களோ அவங்க பூஜாரியாக இருக்கலாம், ட்ரஸ்டியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஒரு நிர்வாக கமிட்டியோடைய உறுப்பினராக இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். கோயில் இருக்கிறவங்களுக்கு கோவில் இருக்குது, ஆனால் எப்போவாவது நம்மளாக தான் போய் பூஜை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சில பேர் கோயிலே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தோட்டத்தில் ஒரு மரத்துக்கடியில் வச்சு கும்பிட்ற பழக்கம்லாம் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு அவங்கவுங்களுக்கு என்ன இருக்கோ, ரியலாக என்ன இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ யாருமே இல்லைன்னா அதுக்காக இல்லைன்னு நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ நீங்கள் உங்களுடைய இல்லாதவங்க நம்ம அட்மின்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கிறத பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதில் வந்து தப்பாக கொடுத்துருக்கிறதாக இங்கே அட்மின் வந்து பார்த்தாங்கன்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து யாராவது தப்பாக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற தகவல் வந்து சரியான தகவல் இல்லைன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா டக்குன்னு உடனே உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 1 or 2 minutesலேயே அவங்க வந்து டெலிட் பண்ணிவிடுவாங்க செக் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் கொடுக்குற தகவல் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து அது இருக்கும். அப்படி ஏதாவது முடியல அப்படின்னா இந்த குலதெய்வம் தான் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாகும். ஸோ குலதெய்வ கோவில் இருக்கிறவங்க வேறு வழியே கிடையாது, நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு ஃபில்லப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ நாம் தான் வந்து இதெல்லாம் கேட்டு ஃபில்லப் பண்ண முடியும். நிச்சயமாக நம்மளுடைய சந்ததிகள் வந்து இதெல்லாம் கேட்டு ஃபில்லப் பண்ண முடியாது. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து இப்போ ஃபோன் பண்ணி யாராவது ஒருத்தர் கேட்டால் எனக்கு வந்து அந்த கோயில் எங்கே இருக்குது, அந்த கோயில் பூஜாரி நம்பர் என்ன, எல்லாமே கிடச்சிரும். ஆனால் நாளைக்கு இதே வேலை என்னுடைய பேர பிள்ளைகள் வந்து அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அவங்க யாரை காண்டாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நாம் இதை ஃபில்லப் பண்ணி இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சா பிற்காலத்தில் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கொடுக்குறது எல்லாமே நான் வந்து டெஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை ரொம்ப பார்க்கணும். நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டோரி அண்ட் ஃபேமிலி ஸ்டோரி அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஃபேமிலி ஸ்டோரினாக்க என்ன, நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய தாத்தாக்கள் செய்த சாதனைகள், நம்ம அப்பா அம்மா செய்த சாதனைகள், அவங்க வாழ்ந்த வாழ்வியல்கள், அடுத்து அவங்க செய்த உதவிகள், செய்த சேவைகள், சமுதாய தொண்டுகள், அவங்க வந்து ஒரு சாதனையாக இருக்கலாம், அவங்க வந்து எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், அரசாங்க பணிகள் இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகனாக இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சாதனைகள். அடுத்து நம்முடைய ஃபேமிலி ட்ரீ. இப்போ நம்ம தாத்தா இருக்கார், தாத்தாவுக்கு எந்த ஊரில் கல்யாணம் பண்ணாங்க, அவன் தாத்தாவோட ஒய்ஃப் நம்ம பாட்டியோடைய பேர் என்ன, அவங்க பிறந்த குலம் கோத்திரம் என்ன, அடுத்து அவங்களுக்கு எத்தனை பேர் வாரிசு, அவங்களுக்கு எந்தெந்த ஊரில் என்னென்ன குலம் கோத்திரத்தில் திருமணம் நடந்தது, ஆண் எத்தனை பெண் எத்தனை, இப்படியெல்லாம் போட்டு அவங்களுடைய வாரிசு யார் யார், அவங்களுக்கு எந்த ஊரில் கல்யாணம் நடந்தது, அவங்களுக்கு குலங்கோத்திரம் என்ன, எந்த குலங்கோத்திரத்தில் திருமணம் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கும்போது நம்ம அடுத்த தலைமுறைகள் வந்து உறவு முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவை இந்த குலம் தான் பெற்றிருக்கிறாங்க, எங்கள் பாட்டி கூட இந்த குலம் தான், அப்போ இவங்கெல்லாம் நமக்கு மாமா. அடுத்து வந்து பாட்டியும் இந்த குலம், அம்மாவும் இந்த வேறு குலம்னா அப்போ அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே சிங்கிள் பேஜில் வரும். சிங்கிள் பேஜில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். இவ்வளோ தான் இதோடைய ப்ராசஸ்.
அளவு சரியாக இருக்குமா அதை செக் பண்ணி பாருங்க. அளவு கரெக்டாக இருக்கா ஒன்றா பெருசாக அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க சுரேஷ்ண்ணா. இதில் பாருங்க, இதில் 34 பாக்ஸ் எடுத்து காட்டுங்க. இப்போ பாருங்க, நம்ம வெரிஃபை மெம்பர்ஷிப் கொடுத்த உடனேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் திரும்பவும் ஃப்ரண்ட் பேஜே வந்து நிற்கிது. இதில் வந்து என்ன, இப்போ நமக்கு ஏதோ ஒரு எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அது என்ன தப்புங்கிறத நம்ம இப்போ உள்ளே போய் கண்டுபிடிப்போம். திரும்பவும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துப்போம். ஏன்னா இது மாதிரி நிறைய பேருக்கு வருது இல்லையா, அதனால தான் நான் இது மாதிரி வர்ற மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். உள்ள ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா வெரி ஸ்ட்ராங் வந்தாச்சு. அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப கொடுக்குறேன். இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸ் பார்க்குறேன். ஸோ ரெசிடென்ட் டைப்பு எங்கேயுமே எரர் காமிக்கல. இப்போ பாருங்க, அடுத்து வந்து சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸ் இதுலேயும் வந்து எதுவுமே ரெக்கார்டில் எரர் காமிக்கல. அந்த பாக்ஸ் தானே அதில் இந்த பக்கம் மேலே பாருங்க. அந்த 34 அதை எடுங்க, அதை எடுங்க. பக்கத்தில் கை வச்சிங்களே அதான் அது மேலே இருக்கு பாருங்க. அதே பாக்ஸ் தான் அந்த பாக்ஸ்க்குள்ளே. இப்போ பாருங்கள், ஃபேமிலி டீல்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நேமு, ரிலேஷன்ஷிப்பு, ஜெண்டர் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோமா. டேட் ஆஃப் மேரேஜ், ராசி, நட்சத்திரம், தோஷம், ஹவுஸ் நேம், கோதம் பார்த்தீங்களா. இந்த எஜுகேஷனில் வந்து நம்ம கொஞ்சம் வேகமாக பண்ணதுனால சரியாக லோட் ஆகலை. ஸோ இப்போ நான் எல்லாத்துக்குமே நான் திரும்ப கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்க, எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி இப்போ நான் இதை கரெக்ஷன் பண்ணுவேன். இப்போ கரெக்ஷன் பண்ணோடனே பாருங்க, பக்கத்தில் இருந்து ரிலேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ஷன் வந்துருச்சா. இப்போ நான் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா இது வந்து நீங்கள் கிளிக் ஆனோடனே அது லோட் ஆகும். ஸோ ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் நீங்கள் கேப் போட்டு ஃபில்அப் பண்ணும்போது மட்டும்தான் அது கரெக்டாக லோட் ஆகிடும். ரொம்ப ஸ்பீடாக ஆச்சுங்கன்னா இங்கே நம்ம சர்வருடைய கெப்பாசிட்டி இருந்தாலும் கூட நம்ம லோடிங் கெப்பாசிட்டிக்கு நம்ம டைம் கொடுக்கும். பொதுவாகவே நெட்ஒர்க்கில் வந்து நம்ம நெட்டு ஸ்லோவாக இருக்கும்போது நம்ம ஸ்பீடாக அடித்தோம்னா இங்கே விழுந்துடும். ஆனால் அது நெட்டில் கன்வே ஆகாது. ஸோ அதனால் வந்து சர்வருக்கு அது போகாது. சர்வருக்கு போகாமையே நமக்கு இங்கே வந்து கரெக்டாக காமிச்சோம். ஸோ இப்போ அடுத்து பார்ப்போம், நேட்டிவ் அட்ரஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கா. எல்லாமே கரெக்டாக இருக்குது. குலதெய்வம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபேமிலி ஸ்டோரி அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ எல்லாம் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வெரிஃபை கொடுக்குறோம். இப்போ வெரிஃபை வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெரிஃபை நம்ம கிளிக் பண்ணோம் உடனே பாருங்க, நம்ம கொடுத்த டீட்டெயில் எல்லாமே சிங்கிள் பேஜில் காமிக்கும். பாருங்க, பேர் காட்டுது, மெயில் காட்டுது, கோடு, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸு, கார்பரேட்டில் எல்லா டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸு. இதை பாருங்கள், ஃபேமிலியில் எல்லாருடைய டீட்டெயிலு நான் கொடுத்த மாதிரி எல்லாமே காமிக்கிறா. எல்லாமே பர்ஃபெக்டாக காமிக்குது. இப்போது நேட்டிவ் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே இப்போ நான் பார்க்குறேன், பார்த்து செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது பிழை இருந்தால் பேக் டு சேஞ்ச் கொடுக்கலாம். இப்போ இதில் எதுவும் மிஸ்டேக் இல்லை, நான் என்ன கொடுத்தனோ அதே தான் இருக்குதுனால இப்போ ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். இப்போ நான் ரெஜிஸ்டர் கொடுத்த உடனேயே பாருங்கள், இப்போ உங்களுக்கு என்டர் த கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வருது. ஓகேவா. ஏற்கனவே அந்த கான்டாக்ட் நம்பர் நான் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கேன், அதனால் வராது.
இப்போ நான் இப்போ வந்து பேக் டு சேஞ்ச் போயிட்டு இப்போ நான் அந்த கான்டாக்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணி திரும்ப கொடுத்தேன்னா இப்போ அது ரிஜிஸ்டர்னு காமிக்கிறேன். அதையும் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு நம்பர் ஒரு தடவை தான் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி பேக் டு சேஞ்ச் எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போ எல்லாமே இந்த ஃபோட்டோ கேட்கும். ஸோ அதனால் ஃபோட்டோ கேட்கும், பாஸ்வேர்டு திரும்ப ரீஎன்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போது நான் வந்துட்டு என்னுடைய ஃபோன் நம்பரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். கம்பல்சரி பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் தான் சொன்னியா, இந்த பக்கம் அதில் உள்ள செக் பண்ணுங்க, கலந்துருக்கு. அப்போ அங்கே இருந்தால் தான். இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுக்குறோம். பாஸ்வேர்டு வந்து சொன்ன மாதிரியே இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. வெரி ஸ்ட்ராங் வந்தாச்சு. இப்போ அக்செப்ட் அதை கிளிக் பண்ணி அதை எடுத்து நம்ம உள்ள போகிறோம். இப்போ நம்ம கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கிளிக் பண்ணிக்கிறோம். ஏன்னா திரும்ப கொடுத்தோன்னே ஏதாவது எரேஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம மாடலில் பேக் டு சேஞ்ச் போயிட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் நம்பிட்டு அப்படியே போனால் திருப்பி ஏதாவது எரர் காமிச்சிச்சுன்னா திரும்ப நம்ம சுற்றி வரணும். நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஒன்ஸ் நம்ம டைம் உள்ள போகும்போது நீங்கள் தெளிவாக அதை வந்துட்டு பார்க்கணும். தெளிவாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்போது ஆமாம் பாக்ஸ் அங்கே இருக்கு பாருங்க, பொட்டி மாப்பிள்ள அதில் 10ஆம் நம்பர். அந்த லைன்லேயே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, திரும்ப இப்போ காமிக்குது. இப்போ நமக்கு ஏதோ தப்புன்னு சொல்லி திரும்ப காமிக்குது. சரிங்களா, நம்ம செக் பண்ணது ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால டிஸ்டர்பன்ஸ், அதனால் வந்து இப்போ நான் சரியாக செக்அப் பண்ணல. ஃபோன் நம்பர் 2468 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 2468 பாருங்கள், ஃபோன் நம்பர் 9 நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால தான் எடுக்கேன். ஓகேவா, 2 4 6 8 10 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, 9 நம்பர் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து நம்ம திரும்ப வர தவறுகளை எல்லாம் நாம் சரி பண்ணோம்னாலே எதுவுமே அங்கே தப்பாக வராது. ஸோ பாருங்கள், வெரி ஸ்ட்ராங்னு இருக்கீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்குறோம். எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்த்துக்கிறோம், செக் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அவசரமாக பண்ணும்போது சில தவறுகள் நம்மளை அறியாமல் நடக்கும். ஸோ பார்த்தீங்களா, உங்களோட மிஸ்டேக் நேட்டிவ் அட்ரஸில் இங்கே வந்து போடுச்சு பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அது வந்து தானாக போயிடும். அது செக்கப் பண்ணும்போது நம்ம இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து அங்கங்கே நடுவில் நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் 2 தடவை 3 தடவை நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அன்வான்டாக ட்ரை பண்ணுறீங்க, யாரோ தெரியல அப்படிங்கிறதுனால உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும், தானாகவே க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி பர்பஸ் தான். ஏன்னா நீங்கள் தான் 3 தடவை 4 தடவை ட்ரை பண்ணீங்களா, இல்லை வேறு யாரும் வந்து தப்பாக கொடுத்து உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரியான ட்விஸ்டெல்லாம் அங்கே அதில் இருக்கும். இப்போ நம்ம வெரிஃபை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் லோட் ஆகுது. லோட் ஆனோடனே இப்போ எல்லாமே ஒரே பேஜில் காமிக்கும் பாருங்கள். சரிங்களா, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரே பேஜில் ஏற்கனவே காமிச்ச மாதிரி காமிக்குதான் பாருங்கள். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக காமிக்குதான். இப்போ இதில் கீழே போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணாக்கா
என்ன மெசேஜ் வருது பாருங்கள். என்ன வந்திருக்கு படிங்க. knjsnumbers.com says register successfully. Activation link sent to your registered email ID. Please check spam folder also. அதாவது என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் வந்து உங்கள் மெயிலுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். நீங்கள் எந்த இதில் என்ன மெயில் ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் அந்த மெயிலில் போயிட்டு எல்லா ஃபோல்டர்லேயும் பாருங்கள், ஸ்பாம் ஃபோல்டரில் கூட பாருங்கள். எந்த ஃபோல்டர்லையாவது அந்த லிங்க் இருந்ததுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாப்அப் உடைய. சரியா? இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயிலில் போயிட்டு ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி திரும்ப உள்ளே போகலாம். பட் இவ்வளோ தான் ப்ராசஸ். சரியா? இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும். ஸோ இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அரை மணி நேரம் எடுக்கும். அந்த அரை மணி நேரத்தை வந்து நம்முடைய சந்ததிகளுக்காக, அதாவது நம்ம பரம்பரைக்காக ஒதுக்கலாம், தப்பில்லை.